உலக நாடுகளில் தீவிரவாதம் அழிந்து ஒற்றுமை, அன்பு மற்றும் சமாதானம் தழைத்தோங்க பிரார்த்தித்து திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் ஜெப நடைபயணத்தில் 350க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்றுச் சென்றனர். அகில இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு சார்பில் உலக நாடுகளில் தீவிரவாதம் அழிந்து தேசத்தில் ஒற்றுமை மற்றும் அன்பு சமாதானம் தழைத்தோங்க பிரார்த்தித்து திருச்சியில் மாபெரும் ஜெப நடைபயணம் நடைபெற்றது. பல்வேறு திருச்சபைகளைச் சேர்ந்த பேராயர்கள், போதகர்கள் உள்ளிட்ட கிறிஸ்தவர்கள் 350க்கும் மேற்பட்டோர் பேரணியில் பங்கேற்று அன்பு மற்றும் சமாதானத்தை பறைசாற்றும் இயேசு கிறிஸ்துவின் துதிப்பாடல்களை பாடியவாறு சென்றனர். திருச்சி மேஜர் சரவணன் ரவுண்டானாவிலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மத்திய பேருந்து நிலையம், வார்னர்ஸ் ரோடு, பாரதிதாசன் சாலை, ஆட்சியர் அலுவலகம் சாலை வழியாக மீண்டும் மேஜர் சரவணன் ரவுண்டானா அருகில் நிறைவு பெற்றது. அகில இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் அரசியல் பிரிவின் தேசிய தலைவர் விஜய் சகாயராஜ் தலைமையில் அகில இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் தலைவர் பிஷப் மோகன்தாஸ் ஜெப நடைபயணத்தை ஜெபித்து தொடங்கி வைத்தார். பேரணியின் நிறைவில் பேரணியில் பங்கேற்ற அனைவரும் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிர்நீத்தவர்கள் மற்றும் ஆபரேஷன் சிந்தூரில் உயிர்நீத்த ஆன்மாக்களுக்காக சாலையில் மண்டியிட்டு கண்ணீர் மல்க பிரார்த்தனை மேற்கொண்டனர். இந்த நிகழ்வில் அகில இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் திருச்சி மாவட்ட தலைவர் பிஷப் டாக்டர் பால், மகளிரணி மாநில தலைவி டாக்டர் செவாலியர் சாந்திராஜ், அரசியல் பிரிவின் மாநில தலைவர் உத்திரமேரூர் மகேந்திரன், சிறுபான்மை மாநில தலைவர் வழக்கறிஞர் வினோத் சகாயராஜ் உள்ளிட்ட பல்வேறு திருச்சபைகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். செலுத்துவோம் கணமோ மகிமையுமே சேனைய தீபனம் என்றார் இன்பசத்தன் பின் சென்றிடுவோம் பாதை காட்டிடுவோம்.
ஆண்டவரே, இந்த ஜெப நடையை இந்நாளில் நடத்த தேவன் பாராட்டின நல்ல இரக்கத்திற்காக, தயவிற்காக உமக்கு நன்றி. நல்ல நோக்கி பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துதலையும் சோத்திரத்தை செலுத்துகிறோம். ஆல் இந்தியா கிறிஸ்டியன் சர்ச் கவுன்சில், அனைத்து இந்திய கிறிஸ்துவ சபைகள் கூட்டமைப்பின் சார்பில் திருச்சி மாநகரத்தில் இன்றைக்கு அருமையான ஆல் இந்தியாவுடைய பொலிட்டிக் பிரசிடென்ட் ரெவரண்ட் விஜயன் அவர்கள் தலைமையிலும், மாவட்ட தலைவர் பிஷப் டாக்டர் பால் அவர்களுடைய முன்னிலையிலும் உயர்மட்ட தலைவர்கள் அனைத்து வந்திருக்கிறார்கள். மகளிர் அணியுடைய அம்மா அவர்கள் சாந்தி மேடம் அம்மா அவர்களும், சீஃப் ஜாயிண்ட் செக்ரட்டரி பிஷப் டாக்டர் பால் ஞானம், தமிழ்நாடு பொலிட்டிக் பிரசிடென்ட் அருமையான ரெவரண்ட் மகேந்திரன், அருமையான ஆல் இண்டியா பிரேயர் கமிட்டி பிரசிடென்ட் பிஷப் டாக்டர் ஜார்ஜ், இப்படி மூத்த தலைவர்கள் பிஷப் டாக்டர் பால் ஞானம் சீஃப் ஜாயிண்ட் செக்ரட்டரி, இனி உயர்மட்ட தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், அனைத்து போதகர்கள், அனைத்து பேராயர்கள், எங்கள் தேசத்தில் தேவ சமாதானம் நிலவும்படியாகவும் உலக நாடுகளிலே ஒரு சமாதானத்துக்காக இந்த ஜெபநடை பயணத்தை இன்றைக்கு திருச்சி மாநகரத்தை மையமைத்து ஆரம்பித்திருக்கிறோம். 38 மாவட்டத்திலும் இந்த ஜெபநடை பயணம் நாங்கள் இன்றைக்கு தேச சமாதானத்திற்காக, ஏற்கனவே கடந்த நாட்களிலே மணிப்பூர் நடந்த காரியத்துக்காக 38 மாவட்டத்திலும் ஏஐசிசி சார்பில் அந்த காரியங்கள் 38 மாவட்டத்து ஜெபநடை பயணம் நடத்தினோம். எங்களோட நோக்கம் எல்லா மதத்தாரும் சமாதானமாக இருக்க வேண்டும், உலக நாடுகள் சமாதானமாக இருக்க வேண்டும். இதற்காக தான் இந்த ஜெப நடப்பேன்.